பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு. வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு. மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அயோத்தியில ராமர் கோவில் திறப்பு, இதுதாங்க இன்னைக்கு இந்தியாவுல மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டுகிட்டு இருக்கு. பல வருஷமா சட்ட போராட்டம், நீண்ட காலமா மக்கள் போராட்டம், இதை எல்லாத்தையும் தாண்டி இந்த வருஷம் இது சாத்தியமாயிருக்கு. அரசியல்வாதிகள் தங்களோட வசதிக்காக மத ரீதியிலான சிக்கல்களை மக்கள் மத்தியில ஒரு பிரச்சனையா மாத்தி மக்களை அடிச்சுக்க வைக்கிற நிலையை தாண்டி இன்னைக்கு இந்த ஒரு கோவில் அப்படின்றது உருவாக போகுது. இந்த ராமர் கோவிலை சுத்தி பல சர்ச்சைகள், பாபர் மசூதி இடிப்பு, அப்படி இப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் இன்னைக்கு இந்த தருணத்துல இந்திய மக்கள் அரசியல் காரணங்கள் எல்லாத்தையுமே தூக்கி தூர போட்டுட்டு ஒத்துமையா நிக்கிறத பார்த்து உலகமே வியப்புல தான் ஆழ்ந்திருக்கு. இந்த கோவில்ல ஏகப்பட்ட ஸ்பெஷல் இருக்கு. இந்த கோவில்ல 392 தூண்கள் இருக்கான். 44 கதவுகள் வழிய இந்த கோவிலுக்குள்ள போக முடியுமா. இதுல 14 கதவுகள் தங்கத்தால செய்யப்பட்டிருக்கு. ராஜஸ்தான், மத்திய பிரதேசத்துல இருந்து எடுத்துட்டு வரப்பட்ட கற்களால இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. மகாராஷ்டிராவில இருந்து மரம் கொண்டு வரப்பட்டிருக்கு. தெலுங்கானாவில இருந்து கிரானைட் கொண்டு வரப்பட்டிருக்கு. இவ்வளவு ஏன் நம்ம தமிழகத்தை சேர்ந்த தச்சர்கள் தான் அங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த ராமர் கோவிலுக்கு மரவேலை செஞ்ச நிறுவனத்துக்கிட்ட எக்ஸ்க்ளூசிவா நம்ம இந்தியா கிளிட்ஸ் இன்டர்வியூ எடுத்திருந்தோம். அந்த இன்டர்வியூல நிறைய விஷயங்கள் அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. குறிப்பா ராமரோட வரலாற நாங்க 1000 வருஷம் பழமையான மரத்துல இருந்து செதுக்கியிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லும் போது நமக்கே பிரமிப்பா இருந்துச்சு. அதாவது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மர சிற்பத்தை அவங்க செய்யறதுக்காக பர்மாவில இருந்து 1000 வருஷம் பழமையான மரத்தை வெட்டி எடுத்துட்டு ராமரோட வரலாறை நாங்க செதுக்கி இருக்கோம். நம்ம கிட்ட நிறைய பயங்கரமான வேலைப்பாடுகள்லாம் இருக்கு. அதுல நிறைய ஸ்பெஷலிஸ்டான வேலையாட்களை நாங்க வச்சிருக்கோம். முக்கியமா பகவான் ராமருக்கு செய்யக்கூடிய இந்த மர வேலையை நாங்க சேவையா நினைச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாங்க உருவாக்கின இந்த மரச்சிலையை செய்யறதுக்கு எவ்வளவு ஆச்சு, இதோட மதிப்பு எவ்வளோ அப்படின்றதெல்லாம் தாண்டி இந்த வேலை எங்களுக்கு கிடைச்சது நாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமா నిனைக்கிறோம். ఈ మధ్య కాలంలో అరౌండ్ 1000 ఇయర్స్ పైనే ఉందండి. అది చాలా హ్యూజ్ లాక్. సో ఇలాంటి హ్యూజ్ టీక్వుడ్ స్కల్ప్చర్ ప్రపంచంలో ఎక్కడ లేదు. సో దీని వాల్యూ ఆఫ్ కాస్ట్ ఎంత ఉండొచ్చు అంటారు దాదాపు యావరేజ్? సో దీని కాస్ట్ ఆర్ట్కి వాల్యూ ఏమన్నా, దిస్ ఈజ్ లైక్ ఆర్ట్. సో దీని వాల్యూగా నేను చెప్పలేను, కానీ ఇట్ కాస్టెడ్ ఎ లాట్ ఆఫ్ ఫర్ కాస్ట్ ఆఫ్ ది వుడ్, స్కల్ప్చింగ్ చేయటం, ట్రాన్స్పోర్ట్, మళ్ళీ ఇదంతా మోర్ దాన్ మనీ. ఇట్ ఈస్ యూనిక్ blessing from the God that we are able to do something like this.
இந்த கோவில்ல இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் எல்லாம் எந்த மாதிரியான ஒரு டிசைன் வேணும் அப்படின்றத ஒரு 3D கிராபிக்ஸ் மூலமா எங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதை வச்சு நாங்க மரத்துல அப்படி டிசைன் பண்ணுவோம். எங்களோட ஒர்க்ஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததால இந்த கான்ட்ராக்ட் எங்களுக்கு கிடைச்சிச்சு. இந்த ராமர் கோவிலுக்கு தேவையான மரக்கதவுகள், மரச்சிலைகள் இதை செய்யக்கூடிய வேலையை அயோத்தியில இருந்து ஒரு குரூப்பும் ஹைதராபாத்ல இருந்து ஒரு குரூப்பும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வெறும் ராமர் கோவிலுக்கு தேவையான மரக்கதவுகள், சிற்பங்கள் மட்டும் செய்யப்படல, రామరోడ పాదము ఇంగేதான் செய்யப்பட்டிருக்கு. ఇది పంచలోహ పాదుకలు తయారు కావడానికి ముందు ఈ పాదుకలు తయారవుతాయి. ఈ పాదుక దీన్ని బట్టి అక్కడ క్యాస్టింగ్ వర్క్ అవుతుంది అనమాట. ఇది ఓన్లీ బ్యాక్గ్రౌండ్ వర్క్ ఉంటుంది, ఇంట్లో ఫినిషింగ్ వర్క్ ఏమి ఉండదు. ఇది మామూలుగా డల్గానే కనబడుతుంది. ఇది ఇవి తయారైన తర్వాత దీన్ని బట్టి మేము ఒక 15 కేజీలు పంచలోహం తయారు చేసుకొని ఆ పంచలోహాన్ని బట్టి మళ్ళా దాని మీద మళ్ళీ హ్యాండ్ వర్క్ నగాషి పని మొత్తం ఫినిషింగ్ చేసుకొని దాని మీద తీర్మానం అనేది డిజైన్ అంత వర్క్ కంప్లీట్ చేసుకొని దాని తర్వాత అంతా కంప్లీట్ అయినాక మన దాతలు ఇచ్చిన బంగారాన్ని దాన్ని మీదకి ఎక్కించినాం అన్నమాట. ராமர் கோவில் திறப்பு விழா அப்படின்றது வட இந்தியால மிகப்பெரிய ஒரு கோலாகல கொண்டாட்டமா எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான எல்லா வேலைகளும் தென்னிந்தியாவில இருந்து தான் செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பா தமிழர்கள் நிறைய பேர் இதுல முக்கிய பங்கு வகிக்கிறாங்க அப்படின்றது நம்ம எல்லாரையுமே பெருமைப்பட வச்சிருக்கு. பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு. வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு. மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.